வணக்கம். ஒருவேளை ஒரு குடும்பத்தோட பாரம்பரியம் அழிஞ்சு போனா என்ன ஆகும்? அந்த சமூகத்தோட நிலைமை என்னவாகும்? இது நாம இன்னைக்கு மட்டும் கேக்குற கேள்வி இல்ல. பலாயிர வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னு கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. பகவத்கீதையில இருந்து ரெண்டே ரெண்டு சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் மூலமா இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். பாருங்க, அர்ஜுனனோட மனசுல எழுந்த இந்த கேள்வி சும்மா போரோட அழிவை மட்டும் பத்தி இல்ல. அதுக்கும் மேல, அதாவது சொந்த பந்தங்களுக்கு எதிரா சண்டை போடுறதால ஒரு வம்சமே அழிய போகுது. அப்படி அழியும்போது அந்த வம்சத்தோட ஆன்மா மாதிரி இருக்கிற பாரம்பரியங்களும் நம்பிக்கைகளும் சிதைஞ்சு போச்சுன்னா அதோட விளைவு எந்தவா இருக்கும்? இது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட சோகம் மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கான ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, முதல்ல கீதையோட முதல் அத்தியாயத்துல வர்ற 41வது ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம். குல தர்மம், அதாவது குடும்பத்துக்கான விதிகள், அது அழிக்கப்பட்டா என்ன மாதிரியான தொடர் விளைவுகள் ஏற்படும்னா அர்ஜுனன் இங்க வரிசைப்படுத்துறார். இதுல முதல் பாதிப்பே யாருக்கு வருதுன்னா நம்மள விட்டு பிரிஞ்சு போன நம்ம முன்னோர்களுக்கு தான். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்லோகம் 1.41. சங்கரோ நரகா ஏவ குலக்னானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுப்தபிண்டோதக கிரியா. இந்த ஸ்லோகத்துல சங்கரா, பிதரா, அப்புறம் லுப்த பிண்டோதக கிரியா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. இப்போ அர்ஜுனன் என்ன வாதம் வைக்கிறார்னா, வர்ண சங்கரம், அதாவது தேவையில்லாத பிள்ளைகள் பிறக்கறதுனால அந்த குடும்பத்தை அழிக்கிறவங்களுக்கும் சரி, அந்த குடும்பத்துக்கே சரி ஒரு நரக வாழ்க்கை உருவாகிடும்னு சொல்றார். ஆனா பாதிப்பு இதோட நிக்கல. ரொம்ப முக்கியமா அவங்களோட முன்னோர்கள் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்துருவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டம் தண்டியில் கொடுக்கிற சடங்குகள் எல்லாம் நின்னு போயிடும். இதுல லுப்த பிண்டோதக கிரியா அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதை குறிக்குதுன்னா, முன்னோர்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்கிற ஒரு புனிதமான சடங்கு தான். சில சமயங்கள்ல நம்ம முன்னோர்கள் அவங்க செஞ்ச பாவங்களால பேய் மாதிரி ரொம்ப துன்பமான உடல்கள்ல சிக்கியிருக்கலாம். அவங்களுக்கு அவங்களோட வாரிசுகள் கொடுக்கிற இந்த உணவு தான் அந்த கஷ்டத்துல இருந்து அவங்கள விடுவிச்சு அமைதியை கொடுக்கும். இது ஒரு குடும்பத்தோட முக்கியமான கடமைகள்ல ஒண்ணு. முன்னோர்களுக்கு இந்த மாதிரி சடங்குகள் செய்யறது ஒரு முக்கியமான வழி. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் இதை விட ஒரு உயர்ந்த வழியையும் நமக்கு காட்டுது. அதுதான் பக்தி மார்க்கம். யார் ஒருத்தர் முகுந்தன், அதாவது பகவான் கிருஷ்ணரோட பாதத்துல முழுசா சரணடைறாங்களோ அவங்க தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ ஏன் முன்னோர்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில எந்த கடமையும் செய்ய தேவையில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா பகவானுக்கு செய்யற அந்த ஒரே ஒரு பக்தியால மத்த எல்லா கடமைகளும் தானாகவே கச்சிதமா நிறைவேறிடுது. சரி, இப்ப அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஒரு குடும்பத்துக்குள்ள ஏற்படுற பாதிப்பே இவ்ளோ பயங்கரமா இருந்தா அது ஒரு முழு சமுதாயத்தையும் எப்படி பாதிக்கும்? அர்ஜுனன் தன்னோட வாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். ஒரு குடும்பத்தோட அழிவு எப்படி ஒரு சமுதாயத்தோட அழிவுக்கு வழிகாட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்லோகம் 1.42. தோஷைரைதை குலக்னானானாம் வர்ணசங்கரகாரகை உத்சாத்யந்தே ஜாதி தர்மாசா குலதர்மாஷ்ட சாஸ்வதாக. இந்த ஸ்லோகம் மூலமா ஒரு சமூக கட்டமைப்போட அடித்தளமே எப்படி ஆட்டம் காணுதுன்னு அர்ஜுனன் ரொம்ப அழகா விளக்குறார். குல தர்மத்தை அழிக்கிறவங்களோட தப்பான செயல்கள்னால தேவையில்லாம சந்ததிகள் உருவாகுது. இதோட விளைவு என்னன்னா, சமூக நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஜாதி தர்மங்களும் குடும்ப நலனுக்காக உருவாக்கப்பட்ட குல தர்மங்களும் மொத்தமா அழிஞ்சு போகுது. இந்த ரெண்டு தர்மங்களும் தான் ஒரு சமூகம் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா இயங்குறதுக்கான தூண்கள். யோசிச்சு பாருங்க, அந்த தூண்களையே உடைச்சிட்டா அந்த சமூகம் குழப்பத்துல மூழ்கிடும் இல்லையா? அப்போ இதோட கடைசி விளைவு என்ன? சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது மக்கள் அவங்களோட வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தையே மறந்துடுறாங்க. அதாவது விஷ்ணுவ, இறைவனை அடையறது தான் அந்த நோக்கம். பொறுப்பில்லாத தலைவர்களால சனாதன தர்மம் சிதைக்கப்படும்போது மக்கள் வழிகாட்டுதல் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம நோக்கமே இல்லாம அலைய ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமா குடும்ப பாரம்பரியங்களும் சமூக அமைப்புகளும் ஒரு மனுஷனோட ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்ளோ முக்கியம்னு அர்ஜுனன் நமக்கு புரிய வச்சிருக்காரு. இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வி எழணும். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போர்க்களத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன சமூகத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்தும்? குடும்பம், பாரம்பரியம், சமூகம் பத்தின இந்த போதனைகள்ல இருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்க முடியும்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய, ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. பகவத்கீதையோட இந்த ஆழமான கருத்துக்களை பத்தின நம்ம அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக விளக்கங்களை தெரிஞ்சுக்க
இந்த உள்ளடக்கத்தை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.